காமாட்சியக்கா, காமாட்சியக்கா, எங்கே தான் போய் தொலைச்சாங்களோ தெரியலையே. என்ன சத்த காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வித்யா, நீ அம்மாவை கூப்பிடு, அம்மாட்ட தான் ஒரு விஷயம் பேசணும். இருங்க அத்தை, நான் கூப்பிடுறேன். அம்மா அம்மா. ஏ மாடு, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? இரு வரேன். அம்மா, சின்ன பொண்ணு அத்தை வந்திருக்காங்கம்மா, சீக்கிரம் வா. இரு இரு வரேன். என்ன சத்த? அதான் அம்மாவை கூப்பிட்டேல, இப்பயாச்சும் சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை வித்யா, இன்னைக்கு சண்டேல எனக்கு கொஞ்சம் துணி எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதான் காமாட்சி அக்காவையும் கேட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அப்படின்னா நானும் வரேன் அத்தை. நீயும் வா வித்யா, உன்னை யார் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னா? அம்மா வரவிட மாட்டா அத்தை, இப்பெல்லாம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டா. உங்கள் அம்மா என்ன சொல்கிறது? நான்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ போய் கவலைப்படாமல் கிளம்பு போ. ஆ சரி அத்தை. என்ன சின்ன பொண்ணு அத்தை சொல்ற மாதிரி கேக்குது? போய் பாப்போம். சின்ன பொண்ணு அத்தை, இந்த எருமை எங்க கூட்டிட்டு போறீங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, துணி கடைக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட வந்தேன். அதான் வித்யாவும் வர்றேன்னு சொன்னா. வேற ஒன்றும் இல்லை, நீயும் வா. ஆ நானும் வரேன் அத்தை, ஜாலியா இருக்க போதா இன்னைக்கு. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு வந்திருக்க? வா வா வந்து உட்காரு. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இன்னைக்கு துணி கடையில் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்களாம், நான் போகிறேன். அதான் உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். வரீங்களாக்கா? போயிட்டு வந்துடுவோம். சரி சின்ன பொண்ணு, போவோம். இந்த பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் துணி எடுக்க வேண்டியது இருக்கு. நானும் வரேன். நீ அப்படியே பூமா, சொர்ணா, ராணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நானும் அப்படி தான் நினச்சேன்க்கா, எல்லாரையும் கூப்பிடணும்னு. நீங்களே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருங்களேன், ஏன்னா என் ஃபோனில் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை. ஆ சரி சின்ன பொண்ணு, நானே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறேன். அப்புறம் என்ன, சத்யா வித்யா 2 பேரும் கிளம்புங்க. அதான் உங்கள் அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்கல்ல. சரிங்க அத்தை, இதோ இப்போ கிளம்பிடுறேன் பாருங்க. இவளுங்க 2 பேரும் எதுக்கு சின்ன பொண்ணு? இவளுங்க அந்த கடைக்கு வந்தாளுங்கன்னா அந்த கடையவே ரெண்டாக்கிடுவாளுங்க. அதனால இவளுக்கெல்லாம் வேணாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாளுங்க. சத்யாவையும் வித்யாவையும் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தானே நீங்கள் ட்ரெஸ் எடுக்க வர்றீங்க. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வராமல் எப்படி நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்க? அதானே, அப்படி சொல்லுங்க அத்தை. இவளா போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு சைஸ் சின்னதாக இருக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. நாங்கள் வந்தால் தானே கரெக்டான சைஸில் எடுக்க முடியும். அதான் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் 2 பேரும் போய் கிளம்புங்கம்மா. ஆ சரி அத்தை. சரி சின்ன பொண்ணு, அப்படின்னா நான் அவங்க எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு ஒரு வாரத்தை கூப்பிட்டுறேன். கூப்பிட்டுங்கக்கா. ஹலோ சொர்ணா, சின்ன பொண்ணு துணி எடுக்கிறதுக்கு கூப்பிட வந்திருக்கா, நீயும் வரியா? துணி கிடைக்கா? என்னக்கா திடீர்னு? அது ஒன்றும் இல்லை சொர்ணா, ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்களாம், என்னை கூப்பிட்டா. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்துடுவோம். வரியா? போயிட்டு வந்துடலாம். எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கே. எத்தனை மணிக்குக்கா போகிறோம்? சாயங்காலம் ஒரு 5 மணி போல் போவோம். அப்போ சரிக்கா, நான் என் மக பூமாரியும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி சொர்ணா, கரெக்டாக 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடு. சின்ன பொண்ணு காரில் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சரியா? ஆ சரிக்கா, கண்டிப்பாக வந்துடுறேன். சரி வைக்கிறேன் சொர்ணா. ஆ சரிங்கக்கா, வைங்க வைங்க. அம்மா, அத்தை என்னம்மா சொன்னாங்க? பூமாரியும் கூட்டிகிட்டு வராங்களா? ஆமாம், பூமாரியும் கூட்டிகிட்டு வராலாம். அப்போ இன்னைக்கு ஜாலி தான், ஊர் சுத்த தான் போகிறோம். சரி, நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்கடி. ஆ சரிம்மா. காமாட்சியக்கா. ஆ வாராணி, வா பூமா. நானே இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஃபோன் அடிக்கணும்னு நினச்சிங்களா? ஏன்க்கா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ராணி, சின்ன பொண்ணு துணி கடைக்கு கூப்பிட வந்தாளா, அதான் உங்களுக்கும் ஃபோன் அடித்து உங்களையும் கூப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் 2 பேருமே வந்துட்டீங்க, நல்லதாக போச்சு. துணி கடைக்கா? துணி கடைக்கு எதுக்குக்கா? துணி கடையில் தான் ஆஃபர் போட்டிருக்காங்களாம், அதான் சின்ன பொண்ணு நம்ம எல்லாரும் போய் துணி எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னான். அதான் நானும் உங்களுக்கு ஃபோன் அடிப்போன்னு ஃபோன் எடுத்து நீங்கள் வந்துட்டீங்க. அப்படியா? சொர்ணாக்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஆ இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவளும் பூமாரியை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்போ எத்தனை மணிக்குக்கா நம்ம போகிறோம்? 5 மணிக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. சின்ன பொண்ணு கார்லேயே நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, 5 மணிக்கு எல்லாரும் இந்த அக்கா வீட்டுக்கு வந்துடுங்க. நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எல்லாரும் சேர்ந்து துணி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஆ சரி சின்ன பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். சரி, இப்போ 2 பேரும் என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் வந்தோம். சரி, அப்போ வந்து உட்காருங்க. இல்லைக்கா, 5 மணிக்கு கடைக்கு வேற போகணும்ல, அதனால வீட்டுக்கு போய் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆ அப்போ சரி பூமா, வீட்டுக்கு போகிறதுனா போயிட்டு வாங்க. சரிக்கா, அப்போ நானும் அப்படியே கிளம்புறேன். ஆ சரி சின்ன பொண்ணு. சரிக்கா, போயிட்டு வரேன்.
அப்ப நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன். ஆ சரி ராணி, போயிட்டு 5 மணிக்கு கரெக்டா இங்க வந்துரு. ஆ சரிங்கக்கா. சரி, நம்மளும் போய் நம்ம வேலையை பார்ப்போம். 5 மணிக்கு கடைக்கு வேற போகணும்னு கூப்பிட்டுருக்காங்கல்ல. என்ன மணி 5 ஆச்சு, இன்னும் ஒருத்தரையும் வரக்கானா? காமாட்சி அக்கா, காமாட்சி அக்கா. ஆ வரேன் பூமா, ஒரு நிமிஷம் இரு. ஆ சரிங்கக்கா. ஆ வா பூமா, வந்து உட்காரு. எல்லாரும் வரவும் நம்ம கிளம்பி போயிடலாம். ஆ சரிங்கக்கா. ஆனா ஏன் இன்னும் யாரும் வரல? சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணும்ல. இப்ப எல்லாரும் வந்துருவாங்கம்மா, நீ உட்காரு. ம் சரி, நீ உட்காந்துரு, நான் போய் காஃபி ஏதாவது போட்டு வரேன். அதெல்லாம் இது வேணாம்க்கா, குடிச்சிட்டு தான் வந்தேன். நீங்களும் உட்காருங்க, எல்லாரும் வரவும் கிளம்பி போயிடலாம். சரி பூமா. காமாட்சி அக்கா, நான் வந்துட்டேன். வா நீ வந்து உட்காரு. சின்ன பொண்ணு வந்ததும் எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாம். ஆ சரிங்கக்கா. என்ன பூமா, எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்த? அதெல்லாம் எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க? ரொம்ப தான் பண்ணுறான். என்னக்கா, ஏதாவது சொன்னீங்களா என்ன? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. வா சின்ன பொண்ணு. ஆ வரேன்க்கா. இன்னும் அந்த குள்ளவாத்து வரலையா? அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, அவ காதுல கேட்டா என்ன ஆகுறது? மனசு கஷ்டப்படுவாள்ல. சும்மாக்கா, சும்மா சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். சரி, வந்து உட்காரு சின்ன பொண்ணு, அவ வரவும் கிளம்பிடலாம். ஆ சரி காமாட்சி அக்கா. என்ன ராணி அக்கா, ஆளுக்கு முந்தி வந்த மாதிரி இருக்கு? இல்ல சின்ன பொண்ணு, இப்பதான் வந்தேன். இந்த சிரிப்புக்கு ஒரு குறம் இல்லை. இந்த தடவையாச்சும் காசு எடுத்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு வந்த சின்ன பொண்ணு, எல்லாரும் அதையே கேட்காதீங்க. என்னமோ எல்லா தடவையும் உங்க காசுலயே நான் வாங்குற மாதிரி பேசாதீங்க என்ன. அப்படியா? அப்ப அந்த சீட்டு காசையும் சேர்த்து கொடுத்துருங்க என்ன. இப்படி பேசவும் பயந்துட்டியோ சின்ன பொண்ணு? சும்மா சின்ன பொண்ணு, சும்மா. சும்மாவா? எந்திரிச்சு வரும்போது ஒரு குத்து விடுற மூக்களையே, அப்ப தெரியும். 2 பேரும் சண்டை போடாமே இருக்க மாட்டீங்களா? சும்மா காமாட்சி அக்கா, இதுகிட்ட எல்லாம் யாரு சண்டை போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுவா? நம்ம சொர்ணாக்கா வரவும் கிளம்பி போயிடுவோம். சரி சின்ன பொண்ணு. எருமையில சத்யா வித்யா 2 பேரும் கிளம்பினீங்களா இல்லையா? நான் கிளம்பிட்டேமா, வித்யா தான் நீ கிளம்பிட்டே இருக்கா. எருமை, உனக்கே நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் அம்மாட்ட என்ன போட்டு விட்டுக்கிட்டே இருக்க? மாடுகளா, ஆளுக முன்னாடி எப்படி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் அமைதியா உட்காருங்க. இப்போ கிளம்பி எல்லாரும் துணி கடைக்கு போவோம். அங்க வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ரகலை பண்ணீங்க, அப்புறம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன். உடனே இவ வந்துருவா, வார வாரம் என்னமோ வெளியே கூட்டிட்டு போற மாதிரி. அப்படியா? ஆளுக போகட்டும், எங்க கூட்டிட்டு போறேன்னு உங்களை காமிக்கிறேன். சரி சரி, முறைச்சுக்கிட்டே இருக்காம அங்க திரும்பு. அதான் உனக்கு வர வர வாய் கொஞ்சம் கூட தான் போயிட்டு இருக்கு. சரி அம்மா, கத்தாத, அங்கிட்டு திரும்பு. அதான் மூத்த குரங்கு, வர வர உனக்கு திமிரு கொஞ்சம் கூட தான் ஆயிடுச்சு. காமாட்சி அக்கா. ஆ வா சொர்ணா. அப்பாடி, ஒரு வழியா வந்துட்டாங்களா? என்ன வாய் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது? வந்ததே லேட்டு, இதுல வாமே. நீ உன் வேலைய பாரு, ஏன் என்கிட்டயே வம்புக்கு வர? அதுதான் எனக்கு ஜாலியா இருக்கு. பூமாரி எங்க சொர்ணா? அவ வெளியில தாக்கா நிக்கிறா. வாங்க எல்லாரும் கிளம்புவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த குரங்கு கிட்ட பேசியிருந்தா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், நேராச்சு. அடுத்து நம்ம சேனல்ல துணிக்கடையில நம்ம என்னென்ன கலாட்டா பண்றோங்கிற வீடியோ வரும். மறக்காம அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.